வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம அதிகாலை எழுவதின் பலன், காலங்காத்தால் அதிகாலையில் நம்ம எழுந்திருந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரியும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அதிகாலையில் எழுந்துக்கிறது அப்படின்றது சில பேர் ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க வாழ்க்கையில். சிலர் அதை கடைப்பிடித்து வருவார்கள். சிறு வயது முதல் அவங்க அதை கடைப்பிடித்து வருவார்கள். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா 3-5 மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 4-5 சொல்கிறாங்க. ஆனால் எது கரெக்டான நேரம் அப்படின்னா அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு பலரும் கூறுகிறார்கள். இப்போது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம கண் விழித்து அதிகாலையில் நாம் எழுந்திருந்தால் நம்ம உடலும் மனமும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மற்றும் அதிவேகமாகவும் செயல்படும். அதாவது காலையில் நம்ம எழுந்திருந்தோன்னா நமக்கு நல்ல ஆற்றல், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நம்மை சூழ்ந்து கொள்ளும். நமக்கு நல்ல ஆறா நம்மை சுற்றி இருக்கும். அதிகாலையில் எழுந்து என்ன விஷயத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாலும் சரி, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக தான் முடியும். ஏன்னா அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பு, அதாவது அந்த நேரத்தில் தேவர்களும் பித்ருக்களும் ஒன்று கூடும் நேரம். அதுதான் தேவர்களும் பித்ருக்களும் ஒன்று கூடும் நேரம். அதாவது இறந்த மூத்தவர்கள் அனைவரும் பித்ருக்கள் என்று பெயர். காலை நேரத்தில் நம்ம அவர்களை நினைக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம அவர்களை நினைத்து இந்த நாள் நன்றாக அமைய வேண்டும். மற்றும் இன்றைய நாளில் எல்லா காரியங்களும், நாங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களும் நீங்கள் எங்களுடன் கூடவே துணையாக இருந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்ய வேண்டும் அப்படின்னு மனதார நாம் தியானித்து நம்முடைய கடமைகளை நாம் தொடங்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து நம்ம என்ன வேண்டினாலும் சரி, அது கண்டிப்பாக 100% பலிக்கும் என்பது நம்பிக்கை. அதனால் காலையில் எழுந்து சில பேர் மாணவர்கள் மாணவிகள் படிக்கும் பழக்கம் வைத்திருப்பார்கள். அதிகாலையில் எழுந்து நம்ம எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். எக்ஸசைஸ் செய்து தியானித்து பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வச்சு நம்ம பகவானை தியானித்து நாம் அவரை நினைத்து நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அன்றைய நாள் முழுவதும் நமக்கு நல்லதாகவே நடக்கும். அதாவது அதிகாலையில் எழுந்து கண் விழித்து தான் பாருங்களேன், அந்த நேரத்தில் நம்ம கடவுளை தியானிக்க வேண்டும். நம்ம பெரியோர்களை நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். அதிகாலையில் நம்ம எழுந்து நம்ம பகவானை தியானித்து அன்றைய பொழுது தொடங்குவதற்கு முன் நம்ம அவர்களை நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தோம்னா அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கும் போது நம்ம உடல் எப்படி இருக்கும்னா அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கும் மற்றும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மன அழுத்தமே இருக்காது.
மற்றும் வந்து பரபரப்பில்லாமல் சூழ்நிலை, பரபரப்பு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டென்ஷன் அது எதுவுமே இருக்காது. எல்லா காரியங்களும் என்னென்ன வேலை செய்கிறோமோ நமக்கு வந்து அது கச்சிதமாக கரெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம செய்ய முடியும். அது வந்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் அது ஊட்டம் தருவது போல இருக்கும். ஒரு டானிக், நம்ம உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு டானிக் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதிகாலையில் கண் விழித்தால் அது கஷ்டமாக தான் இருக்கும். சில பேர் கண் விழிப்பதற்கு பழக்கம் இல்லாதவர்கள் வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு 21 நாள் வந்து அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து கண் விழித்து தான் பாருங்களேன் எப்படி இருக்குது என்பதை. அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகும்னா, எந்த கோள்களாலும் நமக்கு வந்து தீங்கு விளைவிக்காது. எல்லா கோள்களும் நமக்கு நன்மை பயக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை ஆற்றல்களும் நம்மை சுற்றி இருக்கும். இந்த பிரபஞ்சத்தை சுற்றி இருக்கும். பிரபஞ்சத்தில் இறைவன் இருக்கிறார். அதனால் இந்த பிரபஞ்சத்தில் நேர்மறை சக்திகள் நிறைய நமக்கு நல்ல ஆறாவும் நமக்கு அதிகாலை நேரத்தில் கிடைக்கும். அந்த சக்தியை வந்து நம்ம அப்படியே உணரலாம். அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது நம்ம மனம் வந்து அமைதி பெறும். கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் டீப் ப்ரீதிங், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து நம்ம 5 தடவை வந்து 5 டைம்ஸ் நம்ம செஞ்சுட்டு அதற்கப்புறம் நம்ம வந்து தியானிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் எந்த கடவுளை முதல்ல வந்து விநாயகரை தியானித்து அதுக்கப்புறம் உங்களுடைய குல தெய்வத்தை தியானித்து மற்றும் இஷ்ட தெய்வத்தை தியானித்து நம் முன்னோர்களையும் நினைக்கலாம். நினைத்து நம்ம வந்து நல்லா வேண்டிக் கொண்டு அன்றைய பொழுது நன்றாக அமைய வேண்டும் அப்படின்னு நம்ம என்னென்ன வேண்டுமோ நம்ம வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அது 100% நிறைவேறும் என்று நம்பிக்கை. அதனால் நம்ம அதிகாலை எழுவதுன்றது பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அது வந்து நம்மளுடைய பழக்கத்தில் ஒரு டிசிப்ளினாக நமக்கு கொண்டு வர வேண்டும். மாணவர்கள் பார்த்திங்கன்னா பரீட்சை நேரத்தில் காலையில் எழுந்திருப்பாங்க. ஆனால் அது தினசரி வந்து காலையில் எழுந்து படிக்கும் ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டால் அது தினசரி வந்து நம்ம வந்து அதே ஒரு ஹேபிட்டாக ஆகி நம்ம வந்து தினமும் படிப்பில் ஆர்வம் காட்டி நம் அதிகாலையில் எழுந்து படிப்போம். அதிகாலையில் எழுந்து எதை படித்தாலும் சரி நமக்கு மண்டையில் வந்து அப்படியே கிராஸ்பிங் கெப்பாசிட்டி வந்து அதிகரித்து கொள்ளும். அப்படியே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் அதிகாலையில் எழுந்து எந்த செயலை செய்தாலும் அது வந்து 100% வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை. அதாவது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்த உடனே நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து உடலே ஒரு சுறுசுறுப்பாக இருப்பதை நாம் உணரலாம். மற்றும் வந்து எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியும் என்று நாம் எண்ணிக்கொண்டே போக வேண்டும். எதுவுமே வந்து நமக்கு முடியாது அப்படின்னு நம்ம தள்ளி போடக்கூடாது. எந்த செயலையும் நம்ம வந்து அதிகாலையில் எழுந்து நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் நம்மளால் முடியும்னே நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்குள் சூழ்ந்து விடும். அதே மாதிரி நமக்கு நல்ல எண்ணங்கள் நம்மை வந்து அடையும். நல்ல எண்ணங்களும் நமக்கு ஏற்படும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம வேலைகளை செய்யலாம். சிலர் வந்து காலையில் எழுந்து அவங்க வந்து ஒரு பழக்கமாகவே வைத்திருப்பார்கள். எக்ஸசைஸ் செய்து மெடிடேஷன் செய்து வாசலை தண்ணி தெளித்து கோலம் போட்டு இதெல்லாம் வந்து அதிகாலை நேரத்தில் செய்வாங்க. நாம் வந்து உடலும் மனமும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல வந்து நமக்கு நேர்மறை எண்ணங்கள் சூழ்ந்திருக்கும். அதனால் நாமும் வந்து பழகி கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழுந்திருப்பது அப்படின்னு நம்ம பழகி கொள்ள வேண்டும். சிலர் என்ன செய்வாங்கன்னா அதிகாலையில் எழுந்து பிளான் போடுவாங்க. இந்த நாளைக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும், இன்றைக்கி இந்த ஒர்க்கு செய்யணும், நாளைக்கு இந்த ஒர்க்கு செய்யணும் அப்படின்னும் திட்டமிடுவார்கள். அதிகாலை நேரத்தில் அமைதியாக இருக்கும் சூழ்நிலையில்
நமக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த பறவைகள் கூவுகின்ற குரல் கேட்கும். அந்த அதிகாலை நேரம் வந்து அந்த வாசனை, அதாவது பிரபஞ்ச வாசனை வந்து நமக்கு சூழ்ந்திருக்கும். நமக்கு வந்து அன்றைய நாள் முழுவதும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நமக்கு சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் நம்ம இருப்போம். அதே மாதிரி தினமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரே ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நமக்கு தானாகவே நமக்கு வந்து முழிப்பு கொடுக்கும். நம்ம வந்து அலாரம் வச்சு எழுந்துக்கணுன்னே கிடையாது, தானாகவே நமக்கு முழிப்பு கொடுத்து விடும். அதனால் அதிகாலை எழுந்துவது என்பது முக்கியத்துவம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா? அதிகாலை எழுந்தால் நம்ம வந்து என்ன பயன்கள், அதனால் என்ன பயன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்தோம் இல்லையா? இது மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.